வணக்கம். இது காலத்தின் குரல். நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி அமைக்கக்கூடிய முயற்சிகள் வேகம் பெற்று வருகின்றன. திரைமறைவு பேச்சுவார்த்தைகள், அதிகாரபூர்வமற்ற தூதுக்கள் என்று ஊடகங்களில் பல்வேறு செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதிகாரபூர்வ பேட்டியிலும் தலைவர்கள் பேசத் தொடங்கிவிட்டார்கள். அஇஅதிமுக எந்த கட்சியோடும் கூட்டு சேருவதற்கு தயார். அவர்களுடைய மக்கள் செல்வாக்கு, அவர்களுக்கு இருக்கக்கூடிய வலிமை, இதை பொறுத்து இடம் தருவோம். திமுக, அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம், இந்த இரண்டு கட்சிகள் தான் எங்களுடைய எதிரிகள். இவர்களை தவிர மீது யாருடனும் கூட்டு என்று சொல்லியிருக்கிறார்கள். பெரிய கூட்டணியில் அங்கம் வகிப்போம் என்று பொன் ராதாகிருஷ்ணன் சொல்கிறார். அன்புமணி நேற்று ஒரு கேள்விக்கு பதிலளிக்கும் போது, கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடக்கிறது, பேசி முடித்துவிடும் சொல்கிறோம் என்கிறார். யாரோடு கூட்டணி? கேள்வி அதிமுக திமுகவுடன் பேசுகிறீர்களா என்பது தொடர்பான ஒன்று. ஸோ இது புதிய கூட்டணி ஒன்றை தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற பெயரில் கடந்த தேர்தலில் போட்டியிட்டதைப் போலவே இப்போது புதிய ஒரு அணி உருவாகிறதா? கூட்டணிக்கு பிரதமர் அழைத்திருக்கிறார். அதிமுகவில் இருவேறு கருத்துக்கள் ஒலித்து கொண்டிருந்தன. அதிமுக தயங்குகிறதா? பாட்டாளி மக்கள் கட்சி இந்த விவகாரத்தில் என்ன நிலைப்பாட்டை எடுக்கப் போகிறது? விவாதிக்கலாம். நம்மோடு அஇஅதிமுகவின் நிர்மலா பெரியசாமி அவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் நாராயணன் அவர்கள், பத்திரிகையாளர் லட்சுமி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். நான் தங்க தமிழ்ச்செல்வன்றிருந்தே தொடங்குகிறேன். உங்கள் ரெண்டு கட்சியை தவிர மீது எந்த கட்சியோடு வேணுமானாலும் கூட்டணின்னு அதிமுக சொல்லுது. இப்போது ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஒரு வலிமையான கூட்டணியை அமைக்கிறத நோக்கி அதிமுக பயணிக்குது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் தொகுதி வாரியாக சுற்றுப்பயணத்துக்கு போக தொடங்கிடுச்சு. ஸோ இந்த அதிமுக கூட்டணி அப்படின்ற ஒன்று வலிமையாக உருவாக போகிறது அப்படின்றது கண் முன்னால் தெரிவது மாதிரி இருக்கு. முதல்ல அதிமுகவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு கட்சின்றதை இன்றைக்கி அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க பார்த்தீங்களா, அதுக்கு முதல்ல நன்றி. இது வரைக்கும் ஒரு குழு, 4-5 பேர் அமைப்பு அப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி திமுகவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எங்களுக்கு எதிரின்றதை சொல்லியிருக்கீங்க. அதே எங்களுக்கு பெரிய ஒரு சக்ஸஸ். கூட்டணி சார், இன்றைக்கி அதிமுக ஆரோட கூட்டணி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரோட கூட்டணின்றது இன்றைக்கி முடிவு செய்யக்கூடிய பிரச்சனை இல்லை. இது இன்னும் தேர்தலுக்கு 3 மாதம் இருக்குது. லாஸ்ட் மினிட்டில் அந்த வேட்புமனு வித்ட்ராயல் டேட் இருக்குல்ல, அன்னைக்கு கூட முடிவாகலாம். இந்த கூட்டணின்றது நீங்கள் நிரந்தரமான கூட்டணி இல்லை. இன்றைக்கி நான் 2 கட்சி பேசும், நாளைக்கு 2 கட்சி பேசும், இடையில செய்திகள் பரவும், அதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த பார்லிமெண்ட்டில் மிக அழகான கூட்டணி மாநில கட்சிகள் சேர்ந்து அமைக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு இருக்குது. அந்த வகையில் அம்மா மக்கள் முன்னேற்றங்களும் போய்கிட்டு இருக்கு. தேசிய கட்சியை நம்பி கூட்டணி வச்சு இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு எந்த பலனும் கிடைச்சதில்லை. அது காங்கிரஸாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், 3 கட்சிகளோடு சேர்ந்து மாநில கட்சிகள் கூட்டணி அமைத்து நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்ச பிறகு நீங்கள் இலங்கை தமிழர் பிரச்சனை இருக்கட்டும், காங்கிரஸோட கூட்டணிக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் முயற்சித்தது. ஆனால் அதை காங்கிரஸ் அந்த வாய்ப்புக்கு இடம் தரல. அப்படின்றதற்கு பிறகு உங்க கட்சி அந்த நிலைப்பாட்டிலிருந்து மாறிடுச்சு. இப்ப பிஜேபியோட அதிமுக கூட்டு சேர போறாங்க அப்படின்னு செய்திகள் கசிகிறதுனால நீங்க அந்த கூட்டணியை விமர்சிக்கிறீங்க. நாங்க 3 மாசத்துக்கு முன்னாடியே சொல்ல ஆரம்பிச்சிட்டோம், மாநில கட்சிகளோடு தான் நாங்கள் கூட்டணின்னு சொல்லி. என்ன ரீசன் சொன்னால், எங்கள் பெருந்தன்மைக்காக நாங்கள் ஜெயிச்சு பெரிய ஆட்சியாளன்னு பாரத பிரதமர் வரணும்லாம் இல்லை, தமிழ்நாட்டின் நலன் கருதி நீங்கள் தேசிய கட்சியோட கூட்டணி வச்சீங்களாக நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு நலன் இல்லை. கர்நாடகத்தில் ஒரு கட்சி ஜெயிக்கும், மத்தியில் ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும். கேரளாவில் ஒரு கட்சி ஜெயிக்கும், மத்தியில் ஒரு ஆட்சியில் இருக்கும். முல்லை பெரியாறு அணையில் நீங்கள் தண்ணி தாக்க முடியாது, மேகதூது அணையும் கட்ட விட்டுருவீங்க. தனித்தனியாக நின்னாலும் நீங்கள் மத்தியில் ஒரு அணி ஒரு ஆட்சின்னு அமைஞ்சிருச்சுன்னா அவர்களோடு தான் நீங்கள் பேசணும். நீங்கள் மாநில கட்சிகளுடைய கூட்டமைப்புன்னு வந்துடலாம். அதில் குமாரசாமி அவர் ஒரு மாநில கட்சியை சேர்ந்தவர், அவர் அதில் முக்கியமான இடம் வைக்க மாட்டாரா? அல்லது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இப்போ கேரளாவை பொறுத்தவரையிலும் அந்த மாநிலத்தினுடைய கட்சி, அவங்க வந்தாங்கன்னா அவங்களோட பேச மாட்டீங்களா? இப்போ தமிழ்நாட்டுடைய கூட்டணி அப்படின்றதெல்லாம் தமிழ்நாட்டோட நலனை முன்னிறுத்தி, கொள்கை கோட்பாடுகளை எல்லாம் முன்னிறுத்தி தான் கூட்டணி அமைதா என்ன? இப்போ அப்படி வந்தால் நல்லதுன்ற நோக்கத்தில் இப்போ நாங்கள் பயணிக்கிறோம். நீங்கள் சொல்கிறீங்க, அழகான கொஸ்டின். நாளைக்கு ஒரு கட்சி பிஜேபியோ காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ மத்தியில் வரும்போது நீங்கள் ஆதரவு கொடுத்து தானே வரணும்.
ஆதரவு கொடுக்கும்போது என்ன நடந்துற போகுதுன்னு கேட்பீங்க. மாநில கட்சிகள் சேர்ந்து தமிழ்நாட்டில் 40 நாடாளுமன்றத்தில் ஜெயிச்சமாக்க எங்க சொல்படி தான் பிஎம் கேட்டாகணும், பிரைம் மினிஸ்டர். தமிழ்நாட்டு யார் 40 ஜெயிச்சிருக்காங்க, அவன் தயவு இல்லாமல் அங்கே மத்தியில் ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இன்னைக்குள்ள சூழல்ல. தமிழ்நாட்டில் இப்போ 37 எம்எல்ஏ எம்பிக்கள் உங்கள் கட்சி சார்பில் தான், நீங்கள் இருந்த கட்சி சார்பில் தான் ஜெயிச்சாங்க. இப்போ இவ்வளவு பெரிய இந்தியாவினுடைய மிகப்பெரிய 3வது பெரிய கட்சி, இவங்க அதிமுக சொல்றதை கேட்ட அரசு நடந்ததுங்க. இப்போ எங்கள் கட்சிக்கு பொதுச் செயலாளர் தியாக தலைவி சின்னம்மா, இப்போ அதிமுகவுக்கு பொதுச் செயலாளர் திரு மோடின்னு நினைக்கிறேன். இப்போ அப்படிதான் அரசாங்கம் போய்கிட்டு இருக்கு. அதனால தான் சார் நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் கிடைக்கலன்ற நான். சரி, இப்போ நீங்கள் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிற நன்மை கிடைக்காம போகிற பாதகம், இதை முன்வைத்து கூட்டணி அமைஞ்சா நல்லதுன்னு நீங்கள் தத்துவ ரீதியில் ஒரு கருத்தை சொல்கிறீங்க. ஆனால் இப்போ அமையக்கூடிய கூட்டணின்றது பொதுவாக யார் யாரோடு கூட்டு சேர்ந்தாலும், சின்ன கட்சி பெரிய கட்சியோடு சேர்ந்தாலும் அல்லது பலமில்லாத 4-5 கட்சி சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சாலும் ஜெயிக்கிறது மட்டும்தான் இலக்கு. தேர்தலில் வெற்றி பெறுறதுக்கு யாரோட வேண்டுமானாலும் சேரலாம். சில ஆதாயங்கள், அது தேர்தலுக்கு பிறகான ஆதாயம், தேர்தலுக்கு முந்தைய ஆதாயம், இதுதான் இப்போ தேர்தல் அரசியல் கூட்டணி அரசியலில் சுருங்கிருச்சு. இதில் உங்களுக்கு ஸ்பேஸ் இல்லை, உங்களுக்கு வலிமையான கூட்டணிக்கு ஆட்கள் இல்லை, நீங்கள் வெற்றி பெறக்கூடிய கட்சின்னு சொல்லி உங்களை நாடி பெரிய கட்சிகள் வரல, கமல்ஹாசனோ அன்புமணியோ மற்ற கட்சிகளோ உங்களை நோக்கி வரல. அதனால் இப்போ ஏறத்தாழ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தனித்து விடப்பட்டுருச்சா? சூப்பர், உங்கள் கொஸ்டினை நான் வரவேற்கிறேன். இன்னைக்குள்ள காலகட்டத்தில் இல்லை நீங்கள் சொன்ன பாயிண்ட்டு அருமையான பாயிண்ட்டு. என்ன பாயிண்ட்டுண்டா, இந்த இவங்க கூட்டணி கொள்கை கோட்பாடு சுருங்கிருச்சுன்னு பார்த்தீங்களா, 100க்கு 100 உண்மை. பரந்த மனப்பான்மை இல்லை, எப்படியோ போய் ஜெயிச்சா போதும், ஆஃப்டர் எலெக்ஷன் பலன் என்ன, பிஃபோர் எலெக்ஷன் பலன் என்ன, அப்படிதான் இப்போ கூட்டணி போய்கிட்டு இருக்கு. பரவாயில்ல. எங்களுடைய எய்ம் என்னன்னா, இன்னைக்கு நாங்கள் இப்போ எங்களுக்கு அதிமுக தான் எதிரின்னு சொன்னால், ஏன் திமுக கூட போய் சேர்ந்து நாங்கள் பலன் அடையக்கூடாது? அப்போ வேணாம்ட்டுருவாங்களா? எங்கள் கூட எங்களை வேணாம்ட்டுருவாங்களா? எங்களுக்கு அந்த நோக்கம் இல்லையே. குறுகிய காலத்தில் போய் ஜெயிக்கணும், இவங்களை வீழ்த்தணும், நாங்கள் 40 இடத்துல ஜெயிக்கணும், அந்த நோக்கத்துக்கு போகலையே. நாங்கள் அந்த எண்ணத்துக்கு இல்லையே. நாங்கள் எங்களுடைய பெருந்தன்மை, மாநில கட்சிகள் ஒன்று சேருங்க, சேர்ந்து மாநில உரிமைகளை விட்டு கொடுக்காம 40லையும் ஜெயிச்சுக்குங்க. முதல்ல உங்க தயவு இல்லாம மத்திய சொல்றது ஒரு லட்சியவாத கூட்டணி, லட்சியவாத கூட்டணி நோக்கி இப்ப நடந்துட்டு இருக்கிற கூட்டணி எல்லாம் வின்னபிலிட்டி, வெற்றி அப்படின்ற ஒரு இலக்கை முன் வச்சா நாங்க லட்சியத்தோட போய்கிட்டு இருக்கோம். லட்சியம் பெருசா, நீங்க குறுகிய கால இது பெருசான்றதை மக்கள் தான் முடிவு பண்ணணும். ஜெயக்குமார் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்த்தா தம்பிதுரை போன்றவர்களுடைய அதிருப்தி மற்ற கருத்துக்கெல்லாம் பெருசா வெயிட்டேஜ் இல்லை, ஏறத்தாழ கூட்டணி பிஜேபி கூட்டணியை நோக்கி அதிமுக பயணம் பண்ணுது அப்படின்ற ஒரு தோற்றம் எங்களுக்கு கிடைக்குது. அது சரிதானா? பிஜேபி கூட்டணியை நோக்கி நாங்க போறோம்னு அண்ணன் ஜெயக்குமார் சொன்னது மாதிரி எனக்கு தெரியல. ஒரு பெரிய கூட்டணி, 2 பேரை தவிர வேற யாரும், ஆமா, ஏதோ ஒரு தவறி ஒருவர் பற்றி சொல்லிட்டே இருக்காங்களேங்கிறதுனால அந்த அமமுகங்கிற கட்சியை பத்தி சொல்லிட்டாரு. உடனே பாவம் அத சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு தங்க தமிழ்ச்செல்வன் ஒரு சந்தோஷமா நினைக்கிறாரு. அந்த அளவுக்கு நிலைக்கு வந்துட்டாரு. சொன்னீங்க குழுண்டீங்க, 4 பேர் சேர்ந்து இப்ப லெட்டர் பேட் கட்சின்றீங்க. இன்னைக்கு பார்த்து தேர்தல் பயம் வந்துருச்சுல, பயம் வந்துருச்சுல, பயம் வர போய் தேர்தல் ஆணையமே உங்களுக்கு சின்னத்துக்கே லாய்க்கு இல்லாத கட்சி என்று சொல்லிவிட்டது. சின்னமே என்ன கொள்கையும் கோட்பாடும் வைத்துக் கொண்டு அமமுக ஆரம்பிக்கப்பட்டதுன்னு நீங்க தான் கேட்கணும். என்ன கொள்கை இருந்தது? இப்ப உங்க கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் இருக்காரு, தேசிய கட்சியோடு பேசிட்டு இருக்கிறோம், அந்த பேச்சுவார்த்தை ரகசியமானதுன்றார். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் தேசிய கட்சி அப்படின்னா காங்கிரஸ் பிஜேபி, காங்கிரஸ் அந்த பக்கம் இருக்கு, 2 கம்யூனிஸ்ட் கட்சிங்க, அவங்களும் கூட்டணிக்கு வர்ற இடத்துல இல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா தேசிய கட்சினா சமாஜ்வாதி கட்சி, பகுஜன் சமாஜ் கட்சி, தேசியவாத காங்கிரஸ். நம்ம ஊர்ல பகுஜன் சமாஜ் அப்படின்னா ஒரே ஒரு கட்சி தான், அப்படின்னா பிஜேபி மட்டும்தான். பிஜேபின்னு சொல்றதுக்கு கூச்சப்படுறாரா? பிஜேபியோட பேசிட்டு இருக்கிறோன்றதுக்கு நீங்க சொன்ன வார்த்தைகள் இது கொஞ்சம் அதிகப்படியான வார்த்தை. கூச்சப்பட வேண்டிய அவசியம் ஒன்றுமல்ல. அவர் யாரை மீன் பண்றாரு? தேசிய கட்சி அண்ணன் ஓபிஎஸ் தெளிவாக
அது பரம ரகசியம் சொல்லியிருக்காரு. அது ரகசியம்ங்கிறப்ப இனிமே யாராவது தேசிய கட்சின்னு ஒரு கட்சி அந்த கட்சியோட கூட்டு வைக்க போறீங்க, இருக்கிற ஒரு கட்சியோட தான் கூட்டு வைக்க போறீங்க. நீங்க அதை அசியூம் பண்ணிக்கீங்க. எல்லாத்தையும் எல்லாமே உடனே பொதுவெளியில சொல்லணும்ங்கிற அவசியம் இல்ல. அது வந்து ஒரு உரிய நேரத்துல 10 தேசிய கட்சி இருந்து இதுவா இதுவா அதுவா இதுவான்னு அப்படி இருந்தா உங்களுக்கு குழப்பம். மக்கள் இருந்தாங்கன்னா நீங்க வந்து சந்தேகப்படலாம். இது வந்து பட்டவர்த்தனமா 10 இல்ல, இருக்கிற ஆப்ஷன் 1. அதேதான் நானும் சொல்றேன். அத வந்து ஏன் நேம் பண்ணி வெளிப்படையா நாங்க பிஜேபியோட போகிறோம், அதேதான் நானும் சொல்றேன். அதாவது எதுவுமே ஃபைனலைஸ் ஆவறதுக்குள்ள ஒரு முடிவு வருவதற்குள் அவசரப்பட்டு பொதுவெளியில் சொல்வது என்பது ஒரு ஒரு மூத்த தலைவருக்கு அழகல்ல. அதனால இன்னும் கொஞ்ச காலம் வெயிட் பண்ணுங்க. சொல்லத்தான போறோம். ஊடகத்தினரை அழைத்து உங்கள் முன்னால் சொல்லுவோம் தானே சொல்லியிருக்காங்க. சில காலத்தில் அதிமுக பிஜேபி கூட்டணி அறிவிப்பு கால தாமதம், இன்னும் மேட்டர் ஆஃப் டைம் தான். இது உங்களோட அசம்ப்ஷன். எங்கள் ஒருங்கிணைப்பாளர் சொன்னது. ஒரு நிறைய கட்சிகளோட பேசிட்டு இருக்கோம். ஒரு கட்சி மட்டுமல்ல, எல்லா கட்சியோட, தேசிய கட்சியோடயும் பேசிட்டு இருக்கோம். இங்க இருக்க மாநில கட்சிகளோடும் அவங்களே பேசிட்டு இருக்காங்க. தகுதி தராதரம் பார்த்து உங்க தொண்டர்கள் வந்து குழம்பிட மாட்டாங்களா? குழம்ப மாட்டாங்க. எங்க தொண்டர்கள் நிச்சயமாக சிலருக்கு எதிர்ப்பு இருக்கும், பலர் எதிர்ப்பாங்க, சிலர் ஆதரிப்பாங்க. அந்த மாதிரியான இனிஷியலா முதல்ல இருக்கக்கூடிய குழப்பங்கள் கட்சியில இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவடைந்து கொண்டு வருகிறது. அப்படிங்கிறப்ப ஒரு முழு தெளிவுக்கு வரும் பொழுது கட்சி தலைமை என்ன அறிவிக்கிறதோ அதை அதிமுக தொண்டர்கள், நிர்வாகிகள் ஏற்றுக்கொள்வார்கள், மக்களும் அதை ஏற்றுக்கொள்வார்கள். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. வெகு விரைவில் நிச்சயமாக உங்களுக்கு சரியான சந்தர்ப்பத்தில் அறிவிக்கப்படும். ஏன் நீங்க அதுக்குள்ள அது பிஜேபியாகத்தான் இருந்தால் என்ன, இப்ப காங்கிரஸோட போக முடியாது. அவங்க வந்து ஏற்கனவே திமுக கூட செட்டில் ஆயிட்டாங்க. போய் அப்படியே தொத்திக்கிட்டு போய் பிடிச்ச மாதிரி, ட்ரெயின்ல சீட் பிடிச்ச மாதிரி போய் விட்டுறாதீங்க எங்களேன்னு கேட்டு போய் காங்கிரஸ் உட்கார்ந்து கொண்டு விட்டது தங்கள் இடத்தை பார்த்து. அப்படிங்கிறப்போ நாங்க வந்து பிஜேபி கூட போனா என்ன தப்புன்னு எனக்கு புரியல. ஏன் வந்து நீங்க அதை திரும்ப திரும்ப அந்த கட்சியை அப்படி ஒரு 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 தேச விரோத கட்சியாக பார்க்கும் அளவுக்கு என்ன அங்க தவறாகி விட்டதுன்னு என்ன இன்னுமே எனக்கு புரியல. நாங்க ஒன்னும் முடிவு பண்ணல. ஜெயலலிதா அவர்கள் வந்து கடந்த தேர்தலில் பிஜேபியோட போகல, மோடியா லேடியான்னு கண்டெஸ்ட் பண்ணாங்க. வாழ்நாள்ல பிஜேபியோட கூட்டு சேர மாட்டேன்னு டிக்ளேர் சொன்னாங்க. இல்லைன்னு சொல்லல. இப்போ நீங்க அப்படி ஒரு பிஜேபியோட போனா அது ஜெயலலிதா அவர்களுடைய லட்சியத்துக்கு உடன்பட்ட ஒன்று. அதே பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் தான் எங்கள் அம்மாவுக்கு இறுதி வரை ஒரு நெருங்கிய நண்பராக இருந்தார். அம்மாவுக்கு ஒரு ஆதரவாளர் என்றால் அது நரேந்திர மோடி அவர்கள் தான்ங்கிறது எங்க மனதில் அத்தனை பேத்து மனதிலையும் பதிஞ்சிருக்கு. அம்மா இருந்த பொழுது எங்களால் நாங்க வந்து தனித்த முறையில் நின்று வெற்றி பெறக்கூடிய நிலையில் நாங்க இருந்தோம். இன்னைக்கு பலதையும் சீர்தூக்கி பார்க்க வேண்டியது இருக்கிறது. எடுத்தன் கவிழ்த்தன் ஒரு காரியத்தை நாங்க பண்ண முடியாது. ஒவ்வொன்றையும் சீர்தூக்கி பார்த்து ஒரு கட்சியினுடைய எதிர்கால நலன் என்ன, தேர்தல் என்று வரும்பொழுது நீங்களும் சொன்ன மாதிரி வெற்றி தான் முக்கியம். இங்க நடத்துறது அரசியல் கட்சி, என்ஜிஓ இல்ல. நாங்க வந்து வெற்றி, பாஜகவோட கூட்டணி அமைச்சா வெற்றி உறுதி அப்படின்னு நம்புறீங்க? அப்படி இல்ல. அப்படி எங்களுடைய மாநில கட்சிகளோடையும் அதே போதும் எங்களுக்கு, எங்களுடைய வலிமை அது பாரதிய ஜனதா கட்சி வேண்டுமா வேண்டாமா கூட்டு சேர்ந்தால் என்ன தவறு? பிஜேபி வந்து எங்களுக்கு தோழமையான ஒரு சக்தி, ஜெயலலிதா அவர்களுக்கு ஆதரவாக இருந்த ஒரு தலைவர் மோடி. எனவே அப்படி அமையறதுன்றது ஒரு இயற்கையான கூட்டணி அப்படின்ற ஒரு விளக்கத்தை நிர்மலா தர்றாங்க. அதுதான் நான் சொல்றேன். எதுக்கு இப்படி பூசி முழுகிறீங்க? டிக்ளேர் பண்ணிட்டு போக வேண்டியதானே. பிஜேபி கூட சேர்ந்த கூட்டணி இதுல என்ன சார் தவறு? இவங்க சொல்றது மாதிரி என்ன, அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு இவங்க தானே கேட்குறாங்க. நீங்க உண்மையிலேயே உங்களுக்கு தைரியம் வந்து அதிமுக மாநில கட்சியில் தடிச்சு நின்றா கூட ஜெயிக்கும்ன்றீங்கல்ல, அப்படியே சொல்லிட்டு போக வேண்டியதானே. எங்க ஊரை பிஜேபி தான் கூட்டணி, நாங்கள் முடிவு செய்யப்பட்ட ஒன்று அப்படி சொல்லி டிக்ளேர் பண்ணுங்க. கழகத்தினுடைய அதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் தம்பித்துறை டிக்ளேர் பண்ணுறாரு, நாங்கள் பிஜேபியோட கூட்டணி போக மாட்டோம்னு சொல்லி. முன்னாள் அமைச்சர் திரு பொன்னையன் வந்து ஒரு சீட்டில் கூட நாங்கள் ஜெயிக்க மாட்டோம் பிஜேபியோட கூட்டணி வச்சான்றாரு. 2 பேர் மேலே ஆக்ஷன் எடுக்கலை. 2 பேர் மேலே நீங்கள் எதிர்ப்பு ஒருங்கிணைப்பாளர் எதிர்ப்பு சொல்லலை. ஒன்று அவங்க சொன்னது சரிண்டுங்க, இல்லை அவங்க சொன்னது தப்பு, நாங்கள் பிஜேபி கூட தான் கூட்டணி சொல்லுங்க. சொல்ல மாட்டேன்றீங்க. எதிர்கருத்துகள் இருப்பது உண்மைதான். அந்த எதிர்கருத்துகள் வந்து இறுதியில தலைமை என்ன முடிவெடுக்குதோ அதை வந்து கட்சி ஏற்றுக்கும், தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்கிறதா எங்களுடைய நிலைப்பாடு. ராஜேந்திர பாலாஜின்ற ஒரு அமைச்சர், ஒரு மாவட்ட பொறுப்பாளராக இருக்கிறவர் வந்து நோட்டாவை விட அதிகமான ஓட்டை வாங்குங்க. நான் தான் சொல்றேனே, எதிர்ப்பு பலமாக இருந்தது. எதிர்ப்பு நிறைய பேர் இருந்தது. நான் ஒவ்வொரு முறையும் விவாதத்தின் போது நாங்க மறைக்கல,
என்னை பொறுத்த நான் ஒரு செய்தி நீங்க தொடர்பாளர் எதிர்ப்பு தேர்தல் நெருங்க குறைந்து விடும். அதனால இப்போதே அறிவிக்க வேண்டாம், கொஞ்ச நாள் கழிச்சு அறிவிச்சுக்கலாம். தேர்தல் நெருக்கத்தில் அறிவிச்சா ஏற்றுக்கொள்வாங்க. உங்களுடைய யூகம் இது உங்களுடைய யூகம். இதுக்கு அப்படியே அதுக்கு ஒரு மீனிங் கொடுத்துக்கலாம். அது எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். நாராயணன் அவருடைய வேலையை ரொம்ப சுருக்கி ரொம்ப சுலபமாக்கிட்டீங்க. இல்ல எங்களை பொறுத்தவரை எதிர்ப்பு கருத்துக்கள் வரத்தான ஜனநாயக இயக்கம். அதிமுக ஒரு குடும்பம் ஆட்டுவிக்கக்கூடிய ஒரு இயக்கம் அல்ல. இது ஜனநாயக இயக்கம். யார் வேண்டுமா நான் கூட என்னோட கருத்தை சொல்லலாம். நேரா போய் நான் அதிமுகல இந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் எல்லாம் வெளிப்படையாக பேசப்பட்டது. உங்க கட்சியோட மூத்த தலைவர்களே இப்போ கூட்டணி அப்படின்னு வரும்போது நீங்க தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்த கட்சி அப்படின்னு நீங்க பார்க்கறீங்க. இல்ல எங்களுக்கு எந்த நன்மையும் செய்யலன்னு சொல்லி உங்க கட்சியோட மூத்த தலைவர் பேசுறாரு. இல்ல இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி உண்மையிலேயே எங்கள் மூத்த தலைவர்கள் சொன்னதை பத்தி நான் ஒன்னும் கமெண்ட் பண்ண விரும்பல. சொல்றது சரியா இருக்கணும் இல்ல தம்பிதுரை சொல்றது கரெக்ட்டா இருக்கணும். இது எது சரின்னு நீங்க எடுத்துக்கங்க. ஏன்னா அவங்களோட நான் பாமக ஒரு கருத்தை சொல்லுது, அதிமுக ஒரு கருத்தை சொல்லுது, தமிழ்ச்செல்வம் ஒரு கருத்து சொல்றாங்க அப்படின்னா அதுல எது சரின்றத பாக்குறவங்க புரிஞ்சுக்கங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். மக்கள் புரிந்து கொள்ளலாம். ஒரே கட்சியில ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட், பிஜேபி 5 ஆண்டு கால ஆட்சி, அந்த ஆட்சியை ஒரு நட்புக்கான ஆட்சின்னு பார்க்கிறதா, மக்களுக்கு நன்மை செய்த ஆட்சின்னு பார்க்கிறதா, தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்த ஆட்சின்னு பார்க்கிறதா, கெடுதல் செய்த ஆட்சின்னு பார்க்கிறதா, அந்த ஒரு விஷயத்துல உங்க கட்சியிலேயே நீங்க ஒரு கருத்து சொல்றீங்க, தம்பிதுரை இன்னொன்னு சொல்றார், அன்வர் ராஜா ஒன்னு சொல்றார், ராஜேந்திர பாலாஜி ஒன்னு சொல்றார், ஜெயக்குமார் ஒன்னு சொல்றார், செல்லூர் ராஜு ஒன்னு சொல்றார், ஆர்பி உதயகுமார் ஒன்னு சொல்றார். இப்படி பொன்னைய டிக்ளேரே பண்றாரு, எங்க தொண்டர்கள் விரும்பல பிஜேபியோட போறதுன்னு இதே அமர்வுல உட்கார்ந்து சொல்லிட்டு போறாரு. குற்றச்சாட்டா சொல்றாரு. அவர் என்ன மோடி மேல குற்றச்சாட்டு இல்லையா அப்படின்னு அவர் எதிர்கேள்வியை கேட்கிறார். அப்படி பார்த்தா அதாவது யார் மேல குற்றச்சாட்டு இல்லைங்க, யார் ஒரு சரியான தலைவராக, மக்களுக்காக மக்கள் பணியை மட்டுமே செய்யக்கூடிய தலைவராக 2 பெரிய கட்சி, தேசிய கட்சி காங்கிரசும் பிஜேபியும், இந்த 2ல யார் தமிழ்நாட்டுக்கு அதிக நன்மைகளை பண்றது பார்த்தா திரும்ப திரும்ப ஊடகங்களால் ஒரு லெப்டிஸ்ட் சிந்தனை அதிகமுடையவர்களால் இங்க பிஜேபி ஒரு தவறான கட்சியாக சித்தரிக்கப்படுகிறதே தவிர, என்னை பொறுத்தவரை காங்கிரஸா பிஜேபியான்னு பார்த்தா பிஜேபி இஸ் பெட்டர். கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் ஆனாருன்னு தெரியல. அது மூத்த தலைவர், அவர் சொன்னதை பத்தி கமெண்ட் பண்ண நான் விரும்பல. ஏங்க நீங்க என்ன யார வேணா நீங்க சொல்றீங்க, உங்க கட்சிக்காரரை பத்தி கேட்டா கருத்து சொல்ல மாட்டீங்க. மூத்த தலைவர் என்ன சொன்னாருன்னா 5 மாநிலத்துல தோற்றதற்கு காரணம் பிஜேபி அரசு பின்பற்றிய கொள்கைகள். ஜிஎஸ்டி ஒரு தோல்வி, தமிழ்நாட்டுக்கு கெடுதல், அதனால டிமானிட்டைசேஷனால மக்களுக்கு பிரச்சனை, இது எல்லாமே பொன்னைய சொல்றாரு. இதெல்லாம் எங்க கட்சியின் கருத்தை தான் நான் சொல்றேன். எங்க தொண்டர்கள் இந்த கூட்டணியை ஏற்க மாட்டார்கள்னு பொன்னைய சொன்னார். எங்க தொண்டர்கள் விரும்பவில்லை அப்படின்னாரு. இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, எந்த கட்சி யாரோட கூட்டு சேருதோ அந்த கட்சியோட விருப்பம். ஆனால் உங்கள் கட்சியில் இப்படி ஒரு வலிமையான எதிர்ப்பு வருதே. எதிர்ப்பும் இருக்கிறது, இதை போல ஆதரவும் இருக்கிறது என்பதைத்தான் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். திருநாராயணன் இல்லை, இப்போ மாற்றி மாற்றி பேசுறது இல்லை. நம்ம நண்பர் தங்க தமிழ் செல்வன் கூட அவர் ஒன்று பேசுகிறாரு, தினகரன் ஒன்று பேசுகிறாரு, நம்ம பார்த்துருக்கோம். இவரை மையமாக வச்சே ஊடக விவாதங்களில் பேசுனதை வச்சே எவ்வளோ விவாதம் நடந்திருக்கு. அதே போல் அவர் கம்பேர் பண்ணுறாரு. யாரை கம்பேர் பண்ணுறாருன்னா, அவங்க பொதுச் செயலாளர்னு அவங்களையும் பிரதமரையும் கம்பேர் பண்ணுறார். ஜனநாயகத்துக்கு விரோதமாக எதிர்ப்பாக நடந்து இன்று சிறையில் இருக்கும் சசிகலாவும் பிரதமர் மோடியும் ஒன்றல்ல. ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய ஐயா நீங்க கம்பேர் பண்ணாதீங்க ஐயா. ஒரு நிமிஷம். எங்க கட்சிக்கு பொதுச் செயலாளர் சின்னம்மா, அதிமுகவுக்கு பொதுச் செயலாளர் திரு மோடி சொல்லிக்கலாம். அதுதான் சொல்றேன். உங்க கட்சிக்கு பொதுச் செயலாளர் சிறையில் இருப்பவர், அதிமுக பொதுச் செயலாளர் பண்ணல. அந்த அதிமுக முடிவுகளை மோடி எடுக்கிறார்ன்ற அந்த அடிப்படையில் நான் பேசுறேன். சொல்றேன். நாங்க எப்பவே அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். இல்லங்க, இல்ல ஒரு நிமிஷம். அப்போ சிறையில் இருந்து எடுக்கக்கூடிய முடிவுகளை நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு சிறையில் இருந்து எடுக்கப்படக்கூடிய முடிவுகளை மக்கள் ஏற்றுக்கொள்ளலாம், நம்ம பார்ப்போம், அதை விட்டுருங்க. ஆனா இந்த தேர்தலை பொறுத்தவரையில, கூட்டணியை பொறுத்தவரையில பரபரப்பா இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோமே தவிர, திமுக காங்கிரஸ் கூட்டணியில் ஒரு மிகப்பெரிய விஷயம் நேற்று நடந்திருக்குது. அந்த கட்சியினுடைய தலைவரை நீக்கி இருக்கிறார்கள் பதவியிலிருந்து.
ஆனா அது குறித்து எந்த விவாதமோ அல்லது இது குறித்து சலசலப்போ ஏன் இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு நிமிஷம், அதாவது அதை பற்றி காலையிலே நாங்க விவாதிச்சிருக்கோம், நேற்று விவாதிச்சிருக்கிறோம். என்னோட கேள்வி, காங்கிரஸ் கட்சியில தலைவர் அகில இந்திய கட்சிகள்ல தலைவர்களை மாத்துறதுன்றது புதுசு இல்ல. சரி, இப்ப தேர்தல் நேரத்துல டைமிங் அதனால என்ன இருக்கு? அவங்க கட்சிக்கு அவங்க இருக்குல்ல, அவங்க கட்சியில அவங்க தலைவர் அங்க ஒரு பிரச்சனை இருக்கு. அதிமுகவை செஞ்சா எல்லாமே அதுல என்ன தப்பு இருக்கு? எல்லா மாநிலத்திலயும் அந்த கட்சியில மாநில தலைவரை மாத்திருக்காங்க. பிஜேபியில இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, மாநில தலைவர் மாற்றமா அப்படின்னு அப்பப்போ செய்தி வரும். அதெல்லாம் நான் விவாதிக்கிறது இல்லையே. அவங்க அந்த தொடர்புடையவர்கள்ட்ட கேள்வி கேட்போம், என்ன அவங்கள மாற்றலாங்களாமே அப்படி ஒரு பேச்சு இருக்கு. ராதாகிருஷ்ணன் போய் ஒரு வரலையா, கிருபாநிதி போய் இன்னொருத்தர் வரலையா, பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கு இல்லையா? இது வந்து டைமிங் அண்ட் ஆல்சோ டாக்டர் தமிழிசை அவர்கள் இந்த எப்படி முறைப்படி அவர்களுக்கு நீட்டிப்பு பதவி நீட்டிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அது எல்லாருக்குமே அகில இந்திய கட்சிகள்ல அப்பாயின்மென்ட் அண்ட் எக்ஸ்டென்ஷன் இல்ல சார் இதுல பிஜேபி அப்ப திருநாவுக்கரசர் மாற்றப்பட்ட விஷயத்துல எந்த விதமான தேர்தல் அரசியல் இல்லன்றீங்க. தேர்தல் அரசியல் இருக்கிறது. தேர்தல்ல வெற்றி பெறணும்னு நினைச்சு அவங்க மாத்தி என்ன கேக்குறேன், ஒவ்வொரு கட்சியும் அவங்க கட்சியில மாநில தலைவர் மாத்துறது பத்தி உங்களுக்கு இருக்கு, கவலை இருக்குது. நான் சொல்றேன், அதுதான் சொல்ல வந்தேன். நீங்க இந்த சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்ட் தான் பேசிட்டு இருக்கிறேன். நீங்க உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் வாங்கன்ற நீங்க வர மாட்டேன்றீங்க. நான் ஏன் வரணும்? நானும் ஏன் வரணும்? அதுதான் நானும் கேட்கிறேன். அதுதான் நானும் கேட்கிறேன். நாங்கள் ஒரு கூட்டணியை அமைப்போம் என்று சொல்லி இருக்கிறோம். 3 கட்சிகள், மதவாத திமுக, மதவாத காங்கிரஸ், மதவாத கம்யூனிஸ்ட், இந்த 3 கட்சிகளுடன் பிஜேபி கூட்டணி வைக்காது. ஒரு மதவாதம், அதாவது எப்படி நல்லா அருமை. அவர் இதெல்லாம் வெளியே நாடாளுமன்ற தேர்தலின் போது ஒரே நிமிஷம், நாடாளுமன்ற தேர்தலின் போது இப்போ ஒரு பிரச்சனையை முன்வைக்கிறீங்க. சட்டமன்ற தேர்தலின் போது 2 திராவிட கட்சிகளும் ஊழல் கட்சிகள், திராவிட கட்சிகள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவோம்னு சொன்னீங்க. கடந்த இதே அமித்ஷா, இதே பியூஷ் கோயல், தமிழ்நாடு மாதிரி ஊழல் மலிந்த மாநிலம் எந்த மாநிலமும் இல்லை அப்படின்னு சொல்லி 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி பேசுனீங்க. உங்க டார்கெட் இல்லாம ஏடிஎம்கே 7 மாசத்துக்கு முன்னாடி அமித்ஷா இங்க ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லும் போது ஊழல தமிழ்நாட்டை நினைச்சாலே எனக்கு கலக்கமா இருக்கு, அவ்வளவு கவலையாக இருக்கிறது, ஊழல் மலிந்த மாநிலம் ஆயிடுச்சு. உங்க மாநிலத்தை பத்தி வர்ற செய்தி எல்லாமே ஊழல் பத்தியா இருக்கு. ஊழல் இல்லாத ஒரு கூட்டணியை உருவாக்கும் சொன்னார். இப்ப பிஜேபி கூட்டணி அப்படின்றது அதிமுகவோடு வருகிற போது திராவிட கட்சிகள இல்லாத கூட்டணின்னு சொன்னது என்ன ஆச்சு? ஊழல் கட்சின்னு இவங்களை பத்தி சொன்ன விமர்சனம் என்ன ஆச்சு? ஃபுல்லா கேட்டீங்க, நீங்களும் குறுக்க வரவே மாட்டீங்க. யாரும் பேசும்போது நான் குறுக்க பேசல. நான் மதவாத திமுக, மதவாத காங்கிரஸ், மதவாத கம்யூனிஸ்ட் சொன்னா ஏன் இங்க இருக்கிற உங்களுக்கு கோவம் வருது? ஐயா ஒரு நிமிஷம், ஏன் நீங்க குறுக்க பேசுறீங்க? குறுக்க பேசாதீங்க. நீங்க என்ன வேணா பேசிட்டு குறுக்க யாரும் கேட்க கூடாது. பிஜேபி மதவாத பிஜேபின்னு சொல்லும் போதெல்லாம் எல்லாரும் கேட்பாங்க, நான் வேடிக்கை பார்க்கணுமா? நீங்க ஒருத்தர் பேசுனா நீங்க பதில் சொல்றீங்க. இங்க திமுக இல்ல, அதுக்கு நான் ஒண்ணும் செய்ய முடியாது. நான் வரக்கூடாது நான் சொல்லி இல்ல, நீங்க அவங்களை கூப்பிடுங்க. பிஜேபி இல்லாத போது பிஜேபி பத்தி பேச மாட்டோம்னு உறுதி கொடுக்குறீங்களா? பல தருணங்கள்ல ஆளுதான் இல்ல சார், தொடர்ந்து அதான் பேசிட்டு இருக்கு சார். இது வந்தா இந்த கேள்விக்கு பதில் இல்லன்னு எடுத்துக்குவாங்க. கூட்டணினா என்ன அர்த்தம்? இந்த கேள்விக்கு நான் கேட்ட கேள்விக்கு உங்களிடம் பதில் இல்லை அப்படின்னு நான் எடுத்துக்கலாமா? குணா எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஆனா குணாக்கு என்னன்னா, நான் எதிர்பார்க்கிற மாதிரி பதில சொல்லுங்க. எனக்கு அது அவசியம் இல்ல. நீங்க என்ன சொல்றீங்கன்னு மக்களுக்கு தெரியும். It is my prerogative to say that both Congress, Communists and DMK are communal. நீங்க எப்படி அதுக்கு ஆர்கியூ பண்ணாதீங்க. எதுக்கு மதவாத விவாதம் வச்சுக்கலாம்? நாராயணன் நாராயணன் சார் தாராளமா நீங்க டைவர்ட் பண்றீங்க. நான் டைவர்ட் பண்ணல, நீங்க தான் டைவர்ட் பண்றீங்க. You are derailing. நான் சொல்றது அலோவ் பண்ணிட்டீங்கன்னா it is not a debate on which party is communal. அது உங்களுடைய பார்வை சார். நான் சொல்றேன் சார், உங்களுடைய பார்வை அது. இல்ல நாராயணன், எது மதவாத நீங்க எவ்வளவு நேரம் என்ன பேசிட்டு இருந்தீங்க? எது மதவாத ஜெயலலிதா மோடி வேணாம் சொன்னாருன்றது அதான் விவாதமா? அது இல்ல. அப்ப இதான் விவாதம். தமிழகத்திற்கு நல்லது வேணும்.
என்றால் மதவாத கட்சிகளோட கூட்டணி நாராயணன், இதுல என்ன தப்பு? உங்களுக்கே ஒரு நிமிஷம் இல்ல, எது மதவாத கட்சி அப்படின்னு ஒரு தனியா டிபேட் வச்சுக்கலாம். கிடையாது சார். திமுக காங்கிரஸ் நீங்க தான் நீங்க என்ன பேச விடலையா? இல்ல, நான் கேட்க நீங்க வாட் யூ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் மீ? யூ ஆர் கில்லிங் தி டைம். ஒரு டிபேட் டீரைல் பண்றீங்க. யூ ஆர் டீரைலிங். நீங்க என்ன வந்து இப்படி தான் பேசணும்னு சொல்ல முடியாது. நான் அப்படி இல்ல சார். என்னோட கேள்விக்கு நான் மோடியை பற்றி கேட்கிறேன். அமித்ஷா உங்களுடைய கேள்விக்கு இப்படிதான் பதில் சொல்ல என்ன நீங்க சொல்ல முடியாது சார். நான் கேட்கிறது, நான் ஒரு வார்த்தை மதவாதம் சொன்னோன்னு அவ்வளவு படப்படு பாயிட்டீங்க. ஏன் அது யாரும் நீங்க இல்லாத எவ்வளவு சொல்றீங்க? நீங்க இல்லாத எவ்வளவு சொல்றீங்க? அதிமுக போஸ்டர்ல மோடி நீங்க அது உள்ளதா? அதிமுக போஸ்டர்ல மோடி நீங்க உள்ளதா? நீங்க ஏன் சொன்னீங்க அது உள்ளதா? அது அதிமுக போஸ்டர்ல மோடின்னு சொன்னீங்க உள்ளதா? என்னங்க நீங்க சொல்றது மட்டும் நான் பதில் சொல்லணும். என்னங்க நீங்க கேள்வி எடுத்துக்க பதில் மோடி மீது ஊழல் புகார் சொல்ற போது வராத கோவம் நீங்க அப்படிலாம் கிடையாது சார். அவர் ஒன்னும் சொல்லல. அவர் என்ன சொன்னாரு? காங்கிரஸ் குற்றச்சாட்டு சொல்லிருக்குன்னு சொன்னாரு. பொண்ணு உங்களுடைய சேனல்ல நான் பார்த்தேன். காங்கிரஸ் கட்சி சொல்லி இருக்குன்னு சொல்றாரு அவரு. நான் பைட் எடுத்து காட்டுங்க சார். நியூஸ் 18 தான் சார் பாருங்க சார். நான் பார்த்துட்டு தான் நான் பேசுறேன். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த 3 மதவாத கட்சிகளுடன் கூட்டணி இல்லை என்று நாங்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். இந்த ஒரு லைன் நான் அப்பயே முடிச்சிருப்பேன். இவ்வளவு இன்டர்ஃபியரன்ஸ் தேவையில்லை. இந்த 3 மதவாத கட்சிகள் இல்லாத மற்ற கட்சிகளுடன் கூட்டணி வைக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நன்றி. நீங்க யாரு கூட பேசுறீங்க, என்ன பேசுனீங்க, இதெல்லாம் கேட்டா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி. லட்சுமி, இந்த கூட்டணி பேச்சு அப்படின்றது எப்படி எந்த திசையில தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கு? நீங்க கேட்ட ஒரு கேள்விக்கு சரியான பதில் நாராயணனிடமிருந்து நான் எதிர்பார்த்தேன். கழகங்கள் இல்லாத தமிழகம் இதுதான் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டாக கடந்த 2 ஆண்டுகளாகவே இருந்தது. நம்ம தொலைக்காட்சி விவாதங்கள்ல அவருடைய பேட்டிகள் எல்லாம் தொடர்ந்து பார்த்திருக்கோம். தமிழிசை அவர்களும் இதைத்தான் ஒவ்வொரு முறையும் சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டணி தமிழகத்தில் அமையும் என்று சொல்வது பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள்தான். அதே போல் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நிர்மலா பெரியசாமி அவர்கள் வந்து அதிமுக 2 ஜனநாயகமான கட்சி, எங்கள் கட்சிங்கிற மாதிரி ஒரு தோரணையை இங்கே வந்து எழுப்புறாங்க, இங்கே சொல்றாங்க. அவங்க வந்து சொல்றது எதிர்ப்பும் இருக்கிறது, ஆதரவும் இருக்கிறது என்பதுதான். அவர்களுக்குள்ள எதிர்ப்பும் ஆதரவும் இல்லை, குழப்பம் மட்டும்தான் நிலவி கொண்டிருக்கிறது அதிமுகவில். இன்றைக்கு கூட்டணி போக வேண்டும் என்ற நிர்பந்தத்தில் இருக்கிறது அதிமுக. எப்படி சொல்றீங்க? அதாவது இப்ப வந்து ஜெயலலிதா இல்லை, அவர் இருக்கிறவங்க அவர் எடுத்த நிலைப்பாட்டை எல்லோரும் ஏற்றுக்கொண்டாங்க. அப்போது எல்லா அமைச்சர்களும் மூத்த தலைவர்களும் கருத்து சொல்ல மாட்டாங்க. டெமோக்ரசி வந்திருக்கு, அவங்க எல்லாரும் கருத்து சொல்றாங்க. அவங்களுக்கு எது மனதில் சரின்னு படுதோ அந்த கருத்துக்கள் எல்லாம் சொல்றாங்க. நீங்க பார்ட்டி டெமோக்ரசின்னு வச்சுக்க, அதனாலேயே குழப்பம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? இது பார்ட்டி டெமோக்ரசின்னு உங்களுடைய பார்வையில் அது வந்து கட்சியில் உள்ள ஜனநாயகமாக உங்களுக்கு தெரியல. ஆனா எனக்கு வந்து அது கட்சி ஜனநாயகமாக தெரியவில்லை. உள்ள இருக்கக்கூடிய குழப்பங்களாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். ஏன்னால் தம்பிதுரை அவர்கள் சொன்னது நாங்கள் சுமக்க தயாராக இல்லை, பாவம் செய்தோமா அவங்கள தூக்கி சுமக்கிறதுக்கு நாங்க தயாராக இல்ல. அந்த வார்த்தையை மட்டும்தான் நான் பார்க்கிறேன். ஆக ஒரு பேகேஜ் ஏடிஎம் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு பேகேஜாக இருக்கும்னு தான் அவர் நினைக்கிறார். தம்பிதுரை அவர்கள் ஒரு மூத்த தலைவர், ஜெயலலிதாவோடு பல ஆண்டு காலம் பணியாற்றியவர், எம்பி தொகுதி எம்பியாக டெப்டி ஸ்பீக்கராக இருந்திருக்காரு, லோக்சபா எம்பியாக பல ஆண்டுகள் இருந்தவர். அவருக்கு வந்து அரசியலும் தெரியும், கட்சியில் உள்ள நுணுக்கங்களும் தெரியும். அவரோட ஸ்டேட்மெண்ட்டை நான் ரொம்ப சாதாரணமாக அப்படி புறக்கணிச்சுட்டு போகணும்னு நினைக்கல. இன்னொன்று, அன்றைக்கு அவர் சொன்ன உடனேயே ஜெயக்குமார் அவர்கள் அதற்கு வந்து மறுப்பு தெரிவித்த போது உள்ளே குழப்பங்கள் நிலவுகிறது, கூட்டணி குறித்த முடிவு எடுக்க முடியாமல் அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இருவேறு கருத்துக்களுடன் குழப்பத்தோடு இருக்கிறார்கள் என்ற முடிவுக்கு தான் நான் வந்தேன். நீங்க வந்து கட்சி ஜனநாயகமாக பார்க்கலாம். இன்னொரு கட்சி தலைமை இந்த கருத்தெல்லாம் தொண்டர்கள்ட்ட இருந்தாலும் அதுல எந்த கருத்துக்கு மக்கள்கிட்ட ஆதரவு வருது அப்படின்னு பார்க்கிறதுக்காக சிலரை பேச வைத்து வெள்ளோட்ட விட பார்க்கிறார்கள். அல்லது பிஜேபி நெருக்கமா இருக்கு அல்லது அழுத்தம் தருகிறது அப்படின்றப்ப அவங்களுடைய இடங்களை குறைப்பதற்காக எங்க கட்சியிலே அப்படின்னு காட்டுற ஒரு ராஜதந்திரமா இதை பார்க்க முடியாதா? இல்ல, ராஜதந்திரம் குறைக்கிறதுக்காக வந்து ராஜதந்திரம்னு பேசலாம், ரொம்ப அழகான வார்த்தையாக இருக்கும். அப்படி வெள்ளோட்டம் பார்த்து எதிர்ப்பு தான் அதிகமா இருக்குன்னு அதிமுக அப்படி பாரதிய ஜனதா கட்சியினுடன் கூட்டணி இல்லை என்று முடிவெடுத்து விடுவார்களா?
இல்ல, அது அந்த கட்டம் வர்றது வரும்போது பார்க்கலாம், முடிவு எடுத்துப்போம். இல்ல வரும்போது பார்க்கலாம், முடிவுக்கும் சான்ஸ் இருக்கு, இல்லைன்னு சொல்லி எனக்கு அப்படி தெரியல. ஏன்னா இன்றைக்கு ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகள் அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, பாமக, புதிய தமிழகம், தேமுதிக, கொங்கு அவருடைய ஈஸ்வரன் அவர்களுடைய கட்சி எல்லாமே இது ஒரு கூட்டணியாக அமையும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகள். ரெண்டாவது, என்டிஏலேருந்து 2014 எலெக்ஷன்ஸ்க்கு பிறகு என்டிஏலேருந்து வெளியில் போனது எம்டிஎம்கே மட்டும்தான். அதற்கு பிறகு பாமகவாகட்டும் இல்லை தேமுதிகவாகட்டும் நேரடியாக நாங்கள் வந்து என்டிஏலேருந்து வெளியில் போனோம்னு இது வரைக்கும் சொல்லலை. ஆக அந்த என்டிஏ இன்னைக்கு தமிழ்நாட்டில் எக்ஸிஸ்டிங்காக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி பார்த்தா பாமகவும் தேமுதிகவும் அந்த கூட்டணியில் இருக்கிறது, அதிமுக இணைய போகிறது, அவ்வளவுதான். அப்படித்தானா வினோபிஜி? எது அப்படித்தானா அப்படின்னு ஏகப்பட்ட ஏற்கனவே கூட்டணி இருக்கு, கடைசியா விட்டதுல இருந்து வர தெளிவா கேளுங்க. தேசிய ஜனநாயக கூட்டணின்னு போன தேர்தல் அமைந்த கூட்டணி அப்படியே இருக்கு. மதிமுக மட்டும் வாக் அவுட் பண்ணிடுச்சு, பாமகவும் தேமுதிகவும் அவர்கள் வெளியேறவில்லை, அதே கூட்டணியில் தான் இருக்கிறார்கள். அந்த கூட்டணியில் அதிமுக போய் சேரப்போகுது அப்படின்னு லட்சுமி சுப்பிரமணியன் ஒரு கருத்தை சொல்றாரு. அது அப்படித்தானான்னு கேட்டேன். அவங்க சொல்கிறது தவறு தான். ஏன்னா இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் காவேரி மேலாண்மை வாரியம் வேணும், அதை உடனடியாக அமைக்கணும், அமைக்கிறவங்க கட்சிக்கு, அதாவது பாஜக வந்து மத்திய அரசில் இருக்க அந்த கட்சி அமைச்சாங்கன்னா, இந்த ஆண்டு சென்ற ஆண்டு ஜனவரி மாதம் நடந்தது, அப்போ தான் வந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தருமபுரி எம்பியாக இருக்கிறவங்க ஓட்டு போடுவேன்னே சொன்னாங்க. ஓட்டு போடல. அதே மாதிரி மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற நிறைய தமிழக உரிமையை சார்ந்த சில பல விஷயங்களை வந்து மருத்துவர் ஐயா நிறைய அறிக்கை விட்டுருக்காங்க. இதில் என்னென்னா, ஒரு மாதத்துக்கான பழைய நியூஸ் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழக நலன் சார்ந்து, தமிழக உரிமை சார்ந்து ஒத்த கருத்துடைய கட்சிகளுடன் கூட்டணி வைத்து பாராளுமன்ற தேர்தலை சந்திப்போம்னு சொல்லி மருத்துவர் ஐயாவுக்கு அந்த பொறுப்பை கொடுத்துட்டாங்க. ஸோ இது ஒரு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் பாமகவை கூப்பிட்டு வச்சு என்ன இப்படி ஒரு நிலைப்பாடை நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கலாம். இன்றைக்கி கிட்டத்தட்ட 40 நாட்கள் ஆயிடுச்சு. இன்றைக்கி தான் அந்த கேள்வி வருது. இதில் வந்து என்டிஏ இருக்கா, யூபிஏ இருக்கா, யூபிஏ 3 வருதா, இல்லை என்டிஏ 2 வருதா, 3 வருதான்றதெல்லாம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காலையில் மருத்துவர் ஐயாவுடைய அதிகாரப்பூர்வமான ட்விட்டர் பக்கத்தில் கூட மருத்துவர் ஐயா ஊடகவியலாளர்களுக்கும் ஊடக நிறுவனங்களுக்கும் ஒரு முக்கியமான கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அவசரப்பட வேண்டாம், நீங்கள் யாருக்காக எதற்காக, சில ஊடகங்கள் எதற்காக இதை திருப்பி இதை பற்றி பேசுகிறாங்க பாமகவை பற்றி அப்படின்றத மருத்துவர் ஐயா தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதை மீறி ஏன் பாமக அதில் இருக்கா இல்லையான்னு சில பத்திரிகையாளர்கள் வந்து சொல்லலாம். ஆனால் அவங்க கருத்து வந்து கரெக்டாக இருக்கணும். ஏன்னா வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா பல நிறுவனங்கள், தனிப்பட்ட ஊடகவியலாளர்கள், ஊடக நிறுவனங்கள் எல்லாமே தன் கருத்து கணிப்பு முதற்கொண்டு பல்வேறு எக்ஸ்பெக்டேஷன் நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறோம் அப்படின்றத ஃபெயில் ஆயிருக்காங்க, சக்ஸஸ் ஆயிருக்காங்க. ஸோ எல்லா டைமும் சக்ஸஸ் ஆகணுன்ற அவசியம் இல்லை. இல்லை, அதாவது நீங்கள் சொல்கிறது கரெக்டு. ஊடகங்கள், அது தேர்தல் கூட்டணிகள் ஊடக அரங்கில் முடிவு செய்யப்படுறதில்லை. அதே மாதிரி ஊடகங்கள் கூட்டணியை உருவாக்குறதோ பிரிக்கிறதோ ஊடகங்களுடைய வேலையும் இல்லை. ஆனால் கூட்டணி வாய்ப்புகள் வருது, ஒரு கட்சி இன்னொரு கட்சியோடு பேசுகிறது அப்படின்னு ஊடகங்களில் செய்திகள் கசிவதும் அல்லது கசிய விடுவதும், தலைவர்களே கசிய விட்டுருக்காங்க. கடந்த காலத்தில் நீங்கள் வரலாறை எடுத்து பார்த்தீங்கன்னா 2 பெரிய கட்சிகளோடு கூட்டணி பேச்சு நடத்தும் போது எத்தனை சீட் முடிவாயிருக்கு, எந்தெந்த சீட் எங்களுக்கு தந்திருக்காங்க அப்படின்னு தலைவர்களே கூப்பிட்டு பத்திரிகைகளுக்கு சோர்சஸ் அப்படின்னு போடுங்கன்னு சொன்ன வரலாறு இருக்கு. ஸோ அது ஒரு ஏரியா. இப்போ நேற்றைக்கு அன்புமணி அவர்கள்ட்ட கேட்குறாங்க, உங்கள் கட்சி யாரோட கூட்டணி அப்படின்னு கேட்குற, திமுக அதிமுகவோட பேசுறீங்களாமே அப்படின்றப்ப பேசிக்கொண்டிருக்கிறோம், முடிவு உருவான பிறகு சொல்கிறோம்னு சொல்றாரு. இது வந்து நாங்கள் அதிகாரபூர்வமாக அறிவிக்கிற வரை நீங்கள் இதை பேசக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது இன்னைக்கு இருக்கிற சூழல்ல. இப்போ திமுக யாரோட கூட்டுக்கு போறாங்க அல்லது அதிமுக யாரோடு போகிறார்கள்னு பேசுறது மாதிரி, விசிகே இருக்க போகுதா இல்லையா அப்படின்னு பேசுறது மாதிரி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் யாரோட போறாங்க, கமல்ஹாசன் யாரோடு போறாருன்னு பேசுறது மாதிரி பாமக பற்றியும் ஊகங்களும் அதனுடைய சாத்தியக்கூறுகளும் பேசப்படும். அது தவிர்க்க முடியாது. நீங்க எடுத்திருக்கிற முடிவுன்றது கடந்த காலத்தில் கூட்டணி இல்லை, அமைஞ்சா எங்க தலைமையில தான் ஒரு கூட்டணின்னு சொன்னதுல இருந்து பேசிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போதே அதுல இருந்து நீங்க திராவிட கட்சிகளோடு அதிமுகவோட திமுகவோட கூட்டணிக்கு தயாராயிட்டீங்க அப்படின்றது உங்க நிலைப்பாட்டில் மாற்றம். அது ஏன்னு கேட்குறேன். 3 விஷயத்த சொல்லிடுறாங்க. நீங்கள் முதல் ஆரம்பிக்கும் போது, இந்த கொஸ்டின் ஆரம்பிக்கும் போது தலைவர்கள் கசிய விடுறாங்க, கட்சிகள் கசிய விடுது அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் கட்சிகள் மக்கள் மட்டும் போயிட்டீங்க. ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் தப்பு நடக்குது, ஊடகத்துலையும் நடக்குது. அதை நீங்கள் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு தார்மீக அடிப்படையில் ஊடகங்களும் இதை வந்து கட்டமைச்சு
ஒரு 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 சரியான ஒரு தவறான ஒரு செய்தியை யாருக்கோ ஒருத்தங்களுக்கு சாதகமாகவோ இல்லை டிஆர்பி ஏறணுங்கிறதுக்காக ஊடகத்திலும் இது நடக்குது. நீங்கள் சொல்கிற அந்த தலைவர்கள் சில பேர் கசிய விடுறாங்கிறது வேற பக்கம். ஊடகமும் இதை வந்து திட்டமிட்டு டிஜிட்டல் மீடியா, பிரிண்ட் மீடியா, எல்லா மீடியாவும் சோஷியல் மீடியாலையும் ஒரு கட்டமைச்சு பண்றாங்க எல்லாம். இல்ல இவங்க கூட்டணி இல்ல. நீங்க கேட்ட ஒரு ஆர்டரா ஒரு கேள்வி கேட்டீங்க, அதுல முதல் கட்டத்துக்கு உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன். ஊடகம் இதுல தவறு பண்றாங்க. அது ஒரு பெரிய அளவில், அதுவும் கார்பரேட் ஊடகமா இருக்கும்போது தவிர்க்க முடியாம அவங்க வந்து கார்பரேட் காம்படிஷன்ல இதுல இறங்குறாங்க. டெய்லி நைட் எதுக்கு நம்ம வந்து சோப் ஓப்பராஸ்க்கு தவிர இந்த ஓப்பரா எதுக்கு பண்றோம்? எதுக்காக பண்றோம்? ஆதாயம் இல்லாம பண்ணுவாங்களா? என்னோட இல்ல நான் சொல்லிடுறேன், ஆதாயம் இல்லாம ஊடகம் பண்ணுமா? அடுத்தது எடுத்த உடனே கட்சிக்கு வராங்க, உங்க மேல ஊடகம்னு சொல்லும்போது உங்களை சொல்லல, ஒரு பகுதி உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன். ரெண்டாவது, எல்லா ஊடகங்களும் நியாயமாகவும் நேர்மையாகவும் ஓரளவு ஒரு கிரெடிபிளான இன்ஃபர்மேஷனை எடுத்து போறது தவறே கிடையாது. இது வந்து அரசியல் விமர்சனத்தில் ஊடகத்துக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய உரிமை. இதை யாரும் தடுக்கவும் முடியாது. அதை நான் ஒன்றும் சொல்லவில்லை. மூன்றாவது, பாட்டாளி மக்கள் கட்சி தன்னோட நிலைப்பாடை எப்போ சொன்னாங்க? 30ஆம் தேதி டிசம்பர் மாதமே சொல்லிட்டாங்க, மருத்துவர் ஐயா அவர்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு. நேற்று மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் சொன்ன ஒரு விஷயத்தை பற்றி ஒரு கேள்வி கேட்டாங்க. இன்றைக்கு தருமபுரியில் மொரப்பூர் தருமபுரி 79 ஆண்டு கால கனவு திட்டத்தை இன்னைக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அங்கே தருமபுரியில் சொல்லும் போது அங்கேயும் சொல்கிறாங்க, நேற்று நான் சொன்னது பேசிக்கொண்டிருக்கிறோம் சொல்லுகிறோம் தான் சொன்னாங்க. யார்கிட்ட பேசினாங்க, என்ன பேசினாங்க, அதை கேட்டாங்க. கூட்டணி பத்தி கேட்கும் போது நான் சொல்லிடுறேன், ஒரே வேற எதுவுமே கேட்கல. கூட்டணி பத்தி உங்களுக்கு என்ன, பேசிக்கொண்டிருக்கிறோம் பதில் சொல்றோம்னு சொன்னாங்க, அவ்வளவுதான். யாருக்கிட்ட எப்போ என்னென்ன பேசினாங்க அதை தாண்டி மருத்துவர் ஐயா அவர்களோ நானோ என்னுடைய கட்சி தலைவர்களோ யாருமே எந்த விஷயத்தையும் நாங்க சொல்லல அப்படின்னு இன்னைக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. சரிங்க. சோ இந்த மூணு விஷயத்துக்கு உங்களுக்கு நான் தெளிவா விளக்கம் கொடுத்திருக்கேன். எனக்கு வந்து பேசிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு வந்து கட்சிகளுடைய நடவடிக்கை நீங்க வந்து ஊடக அறம் சொல்றீங்க, அது நியாயம். இன்னொன்னு, கட்சிகளுக்கு அறம் இல்லையா? கட்சிகள் வந்து வெளிப்படை யாரிடம் நன்கொடை வாங்குகின்றன, யாரை வேட்பாளராக தேர்ந்தெடுக்கின்றன, எவ்வளவு செலவு செய்யறாங்க, எந்த அரசியல் முடிவை எப்படி எடுக்கிறாங்க அப்படின்றத தங்களுடைய தொண்டர்களுக்கு யார்கிட்ட ஓட்டு போய் கேட்குறாங்களோ அந்த மக்களுக்கு டிரான்ஸ்பரண்டாக இருக்க வேண்டியது அப்படின்றது ஒரு முக்கியம். அது கூட்டணி அப்படின்றது வந்து பொதுக்குழுவில் இன்ன காரணங்களின் அடிப்படையில் இந்த கட்சியோடு நான் கூட்டு சேர்றேன் அப்படின்னு வெளிப்படையாக பகிரங்கமாக அறிவிக்கப்பட்டு விட்டால் அப்போ அந்த முடிவு சரியா தப்பான்னு மட்டும் விவாதிக்கலாம். ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு திரைமறைவில் பேசிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னா நீங்க உங்க கட்சி தொண்டர்களே கேட்க மாட்டாங்களா? யார்கிட்ட சார் பேசுறீங்க? இப்ப நான் சொல்லிடுறேன், இப்ப கட்சி தொண்டர்கள் கேட்கறாங்க, நீங்க திரைமறைவுல பேசுறாங்க. திரைமறைவுல பேசுறாங்க அப்படின்றத எதை வச்சு நீங்க சொல்றீங்க? பாட்டாளி மக்கள் கட்சி பொதுக்குழு கூட்டி கட்சியின் அதிகாரப்பூர்வமான அது என்னது, அந்த மக்கள்கிட்ட சொன்னோம்ல, அது கட்சியோட இது கட்சியோட அதிகாரப்பூர்வ பொதுக்குழு. அந்த குழுவில தான் ஓபனா டிரான்ஸ்பரண்டா மீடியா கவர் பண்ணாம இருந்திருக்கலாம். கட்சியில் இருக்கிற அத்தனை கிளை செயலாளர்ல இருந்து மாநில துணை பொதுச்செயலாளர் வரைக்கும் வந்தாங்க. அந்த இடத்துல சொல்றாங்க அது டிரான்ஸ்பரன்சி இல்லையா? அது டிரான்ஸ்பரன்சி இல்ல. ஏன் பொதுக்குழுல கூப்பிட்டு மீடியா உட்கார வச்சுக்கிட்டு இதான் என்ன சொன்னாங்க? ஆமா, அதுதான் நிலைப்பாடு. நாங்க எங்களுடைய இப்போ வந்து பேக் சேனல் டாக்ஸ் ஆர் கோயிங் ஆன். திரைமறைவில் கட்சிகள் பேசிக்கொண்டிருக்கின்றன. அப்படி பேசுறது சரியா தப்பா அப்படின்ற விவாதத்துக்குள்ள நான் போல. இந்த கட்சியும் தேர்தல் பங்கீட்டு குழுவாக அறிவிச்சு, இன்னொரு கட்சியும் தேர்தல் கமிட்டி அறிவிச்சு, அந்த இரண்டு கட்சிகளும் பகிரங்கமாக பேசுவது மட்டும்தான் அதிகாரப்பூர்வம். ஆனா அப்படி மட்டும் இல்லை, அதற்கு முன்னாடி பேசுறாங்க. திரைமறைவில் பேசுவது என்பது காலங்காலமா இருந்துட்டு வர்றதுதான். ஆனா அது டிரான்ஸ்பரன்சி இருக்காதுல. எனக்கு புரியல. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் நேற்று ஒரு வெற்றியாளர் கேள்வியில ஒரு கேள்வி கேட்கும், கூட்டணி பற்றியும் நாடாளுமன்ற தேர்தலை பற்றி கேட்கும்போது பேசிக்கொண்டிருக்கிறோம் சொல்லுகிறோம் தேவையானப்போ நாங்கள் சொல்றோம் அப்படின்னு சொல்லும்போது இதை விட வெளிப்படைத்தன்மை உங்களுக்கு என்ன வேணும்னு எனக்கு புரியல. இந்த அளவுக்கு இது வந்து மக்கள் கேட்க சார், அது மக்களுக்கு அதுக்கான ரைட்ஸ் இல்லையா? நீங்க மக்கள் கேட்கும் போது மக்களுக்கான ஒரு கட்சி தன்னோட நிலைப்பாடை அதிகாரப்பூர்வமா கண்டிப்பா அறிவிக்கும் போது அது டிரான்ஸ்பரன்சி தான். நீங்க என்ன தெரியுமா பண்றீங்க? உங்களுக்கு புரிதல் இல்லாம சொல்றீங்களா இல்ல வேற மாதிரி சொல்றீங்கன்னு தெரியல. டிரான்ஸ்பரன்சியும் கட்சியில் எடுக்கிற நிலைப்பாடு ஸ்ட்ராட்டஜியும் there are different things. ஸ்ட்ராட்டஜியை டிரான்ஸ்பரண்டா இருக்கணும்னா நீங்க அந்த மாதிரி இது வரைக்கும் எந்த கட்சிகளோட ஸ்ட்ராட்டஜியை நீங்க சொல்லுங்க. நீங்க போய் என்னென்ன தேர்தல் யூகம் வச்சிருக்கீங்க, இது என்னென்ன யூகம் பண்ணி என்னென்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்க, எல்லாத்தையும் ஓப்பனா டிரான்ஸ்பரண்டா எல்லா பார்ட்டி தலைவர்களும் வந்து ஓப்பனா டிரான்ஸ்பரண்டா கேமரா முன்னாடி முடிவு எடுக்கிறாங்க.
இது எவ்வளவு பெரிய வந்து புரிதலின்மை இது. டிரான்ஸ்பரன்சின்றது வந்து எப்ப இருக்குமா, கட்சி அதிகாரப்பூர்வமா சொல்லிட்டாங்கன்னா அது டிரான்ஸ்பரன்சி. அதுக்கு பின்னால வேற மாதிரி பேக் அடிக்கிறாங்க, அதுக்கு முரணா நடக்கிறாங்கன்னா அப்ப டிரான்ஸ்பரண்டா இல்லன்னு சொல்லலாம். நீங்க அதை சுட்டி காமிக்க கேள்வியில இருந்து நீங்க எங்கெங்கயோ டிராவல் ஆகி போறீங்க. தேசிய கட்சிகளோடும் கூட்டணி இல்லை, திராவிட கட்சிகளோடும் கூட்டணி இல்லை. வேணா நான் எழுதி தரேன், பத்திரத்தில் எழுதி தரேன். இந்த கேள்வி என்கிட்ட கேட்காது. இதை நீங்க ஏன் 30ஆம் தேதி டிசம்பர் மாதம் கேட்டிருக்கணும்? ஏன்னா அன்னைக்கு நேத்து கேட்டீங்க மருத்துவர் அன்புமணி ராமதாஸ், இன்னைக்கு தருமபுரியில கேட்டாங்க. அப்பயும் அதான் சொல்றாங்க, நேத்து என்னுடைய பதிலை தவறாக சுட்டி யார் சில ஊடகங்கள் தவறா வந்து பொய் பிரச்சாரம் பண்றாங்க, அது தவறு. அது காங்கிரஸோட பிஜேபியோட கூட்டணி இல்லை, திமுகவோட அதிமுகவோட கூட்டணி இல்லைன்னு டாக்டர் ராமதாஸ் அறிவித்த அந்த அறிவிப்பு தட் ஸ்டாண்ட்ஸ் குட் இப்போதும் அப்படியே இருக்கிறது சொல்றாரு. அந்த அளவுக்கு நீங்க பாக்குறதா இன்று காலை மருத்துவர் ஐயாவுடைய கீச்சு பக்கத்துல ட்விட்டர்ல தெளிவா சொல்லியிருக்காங்க, பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை எங்களோட நிறையப்பாடை நாங்கள் சொல்லவில்லை, நாங்க சொல்லும் போது நீங்க அவசரப்பட வேண்டாம் அப்படின்றது தெளிவா சொல்லிருக்காங்க. அதை தாண்டி ஒரு படி போய் சொல்றாரு. நான் ஒரே சொல்லுங்களேன், அதை தாண்டி தரகு வேலை பார்க்க வேண்டாம்னு ஐயா சொல்லிருக்காங்க. சோ அந்த அளவுக்கு தெளிவா ஐயா இன்னைக்கு காலையில கீச்சு பக்கத்துல போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மைக் பிடிச்சு கேட்கும்போது சொல்றாங்க, கேட்கறவங்கள வந்து குற்றவாளிகள் ஆக்குறது, கேள்வி கேட்கறதுல அது பொது வெளியில இருக்கிற ஒரு கேள்வி. இன்னைக்கு நான் வந்து ஹிந்து பேப்பர், தினகரன், தந்தி இது அத்தனையும் கொண்டாந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நீங்களும் ஒரு காலத்துல பிரிண்ட் மீடியால இருந்தவங்க தான். நேத்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கொடுத்த அந்த பேட்டியும் போடுங்க, வீடியோவும். அதுல சொன்னதும் இந்த பிரிண்ட் மீடியாவோட ஹெட்லைன்ஸ்ல இருக்கிறதும் நீங்க கம்பேர் பண்ணி நியாயமாக இந்த ஊடகங்கள் நடக்கிறது நீங்க சொல்லிருங்க சார். ஒரே ஸ்டேட்மென்ட் சார், ஒரே ஸ்டேட்மென்ட் இல்ல, இத நீங்க சொல்லிருங்க. இன்னும் சிம்பிள் சார். நான் எடுத்து வந்து ஹிந்து என்ன ஹெட்லைன்ஸ் இருந்தது, உள்ள என்ன சப் கண்டென்ட் இருந்தது, தந்தியில என்ன கண்டென்ட் இருந்தது காமிக்கிறேன். எங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாகவே இருக்கிறோம். அதிமுக திமுகவோடு கூட்டணி இல்லை, பாமக திட்டவட்டம்னு சொல்லிட்டா இவங்க எல்லாம் எழுதுறதுக்கு எந்த அர்த்தமும் இல்ல. உங்க அவசரத்துக்கு ஒரு நொடியில எதனால அவங்க தரகு வேலைன்னு சொல்றீங்களா, அதுக்கெல்லாம் இடமே இல்லாம போயிடும். இன்னைக்கு ஏன் இந்த அவசரமான கேள்வி அவசரமா ஏன் சொல்லணும்? ஏன் அவசரமா என்ன ஏன் சொல்லுங்களேன். இல்ல அப்படி இல்ல, நீங்க வெளிப்படையா சொல்லிடுங்க, வெளிப்படையா சொல்லிடுங்கன்றீங்கல்ல. நான் கேக்குறேன், என்ன வெளிப்படையான டைமிங் வந்து we have the prerogative to choose the timing, we have the prerogative. ஒரு பத்திரிக்கையாளரா உங்க பதில் என்ன அதுக்கு? இல்ல செய்தி ஊடகங்கள் இன்டர்பிரட் பண்றதுல தவறு இல்ல. நீங்க கேட்கிற ஒரு கேள்வி சரியானதாக தான் நான் பார்க்கிறேன். ராமதாஸ் அவர்கள் 2 கட்சிகளோடும் கூட்டணி இல்லை, தேசிய கட்சிகளோடு கூட்டணி இல்லை, எங்களுடைய 2016 நாங்கள் எடுத்த அந்த நிலைப்பாட்டில் இன்னும் அப்படியே தான் இருக்கிறோம் பாமக அப்படின்னு இதுவரைக்கும் அறிவிக்கல. பேசிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னா என்ன, நீங்க கூட்டணிக்கு தயாராக இருக்கிறீர்கள், பாமக தனித்து போட்டியிட போவதில்லை, தெளிவா தெரியுது. இதுக்கு மேல என்ன? அதை வந்து அவர் வினோபா அவர்களுக்கு ஒப்புக்கொள்வதற்கு மனம் இல்லை, வேற வழி இல்லை. தலைவர் முடிவெடுப்பார், ஜனநாயக கட்சியில தலைவர் தான் முடிவெடுப்பார், நீங்க தலைவர் முடிவெடுக்கட்டும். ஆனால் பாமகவை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் கூட்டணியில் இருந்து போட்டியிட போகிறது என்பது தெளிவாக தெரிகிறது. அஇஅதிமுக, தேமுதிக, பாமக, பாஜக கூட்டணி பேச்சில் தொடரும் குழப்பங்களுக்கு காரணம் என்ன அப்படின்றது தொடர்பாக நேயர்கள்ட்ட கேட்டிருந்தோம். அதுல ட்விட்டர் வாயிலாக நேயர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து, ரகசியம் காக்க என்று 7% நேயர்களும், எதிரணியை குழப்ப அப்படின்னு சொல்லி 8% நேயர்களும், தொகுதிகளுக்காக கூடுதல் தொகுதிகளுக்காக என்று 27% நேயர்களும், பேரம் படியாதது என்று 58% நேயர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. தமிழ்ச்செல்வன், தமிழ்நாடு இப்ப ஏறத்தாழ ஒரு இருதுருவ அரசியல், இரட்டை கூட்டணி, இருமுனை போட்டி அப்படின்ற ஒன்றை நோக்கி போறது மாதிரி தெரியுது. அதுல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்றது லெஃப்ட் அவுட் ஆகிற மாதிரி இருக்கு. அதிமுக, பிஜேபி அப்படின்ற அதுல மற்ற கட்சிகள் பாமகவோ அல்ல தேமுதிகவோ மற்ற கட்சிகளோ கொண்ட ஒரு அணி, திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், வைகோ, இப்படி விசிகே இந்த ஒரு அணி. இதுல இந்த 2 முனை போட்டி அப்படின்றது ஒன்று, யூபிஏ என்டிஏ அப்படின்ற ஒரு சினரியோ கடந்த தேர்தல்களில் இருந்த மாதிரி மீண்டும் வரப்போகுது. இல்லை, நீங்கள் சொல்கிற பாயிண்ட் அப்படி தான் போகுது இன்றைக்குள்ள அரசியல் சூழ்நிலை. எங்களுடைய பாயிண்ட்டு, மாநில கட்சிகள் ஒன்று சேர்ந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கணுன்ற பாதையில் போகிறோம். வந்தால் ஓகே, வராட்டி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எப்படி வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மோடியா லேடியாண்டு அம்மா தனிச்சு நின்று ஜெயிச்சாங்களோ அந்த அளவுக்கு தனிச்சு நின்று ஜெயிக்க முடியும்ன்ற நம்பிக்கை எங்கிட்ட இருக்குது. காரணம், எங்கள் கட்சி நான் பெருசாக பேசலை. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற குழப்பங்கள், மத்திய அரசு மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள்,
எதுவுமே வராத ஒரு குழப்பத்தில் மத்திய அரசு மேலேயும் வெறுப்பில் இருக்கு, ஆண்டு கொண்டு இருக்கிற அதிமுக மேலேயும் வெறுப்பில் இருக்கு. ஐயா மருத்துவர் ராமதாஸ் நேத்து வரைக்கும் ஸ்டேட்மெண்ட், இவ்வளவு ஒரு மோசமான முதலமைச்சரை நான் தமிழ்நாட்டில் பார்க்கல, ஊழல் மலிஞ்ச அதிமுக ஆட்சின்னு பேசினவர். இன்னைக்கு என்னடா நீங்க கூட்டணின்னு பேசுறீங்க. நீங்க கூட்டணி போச்சா போலன்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு நாங்க பேசுறது ஒரு மாநில கட்சிகளுடைய சுய சிந்தனையில், அது விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், அண்ணன் வைகோவா இருக்கட்டும், எல்லாவா இருக்கட்டும். நீங்க இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு பேசுறீங்க, காங்கிரஸோட கூட்டணி வச்சுக்கிட்டு எப்படி நீங்க இலங்கை தமிழர் பிரச்சனை தீர்க்க முடியும்? கட்சித்துவம் மீட்கணும்ன்றீங்க, மத்திய அரசை போயிட்டு எப்படி மீட்க முடியும்? நீங்க நீட் தேர்வு வேணாம்ன்றீங்க, எப்படி நீங்க நிப்பாட்ட முடியும்? அப்ப மாநில கட்சிகள் ஒன்று சேருங்கன்ற எங்க சுயநலத்துக்காக நான் பேசல, தமிழ்நாட்டின் நலன் கருது மாநில கட்சியில் இந்த தேர்தலில் ஒன்று சேருங்க, சேர்ந்து 40 ஜெயிச்சுக்குங்க. அப்படின்னா அதிமுகவும் திமுகவும் ஒன்னா சேர்ந்து போட்டிடுன்றீங்களா? இல்ல அதிமுக திமுக பாமகவும் மாநில கட்சி தான், விசிகே மாநில கட்சி தான், நீங்க 2 கட்சி அல்லது 4 கட்சியை தவிர சார் நீங்க காங்கிரஸ் பிஜேபி சிபிஐ சிபிஎம் இவங்களை தவிர இது எல்லாமே மாநில கட்சி தானே சார்? தமிழ்நாட்டில் ஊடகவியல்ல நல்லா கேள்வி கேட்கிறேன்னு ஒரு அவார்டே வாங்கியிருக்கீங்க. இவங்க 2 பேரும் சேரவே முடியாது சார் மாநில கட்சிகளா. ஏற்கனவே சேர்ந்துட்டாங்க. திமுக காங்கிரஸோட போயிருச்சு, அதிமுக பிஜேபி கூட போயாகணும், காலத்தின் கட்டாயம் இது. இதை நீங்க 2 பேரும் எப்படி மாநில கட்சியை பிரிப்பீங்க? நாங்க சொல்றது மாநில கட்சிகள் நிறைய இருக்கு. வாங்க, மதிமுக வாங்க, விடுதலை சிறுத்தைகள் வாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி வாங்க, கமல் வாங்க, ரஜினி வாங்க, ஏன் தேமுதிக வா, பூரா மாநில உரிமைக்கு தானே போராடுறீங்க. ஏன் இப்படி போய் மாநில கட்சிகள் போய் தேசிய கட்சியோட சேர்ந்து தமிழ்நாட்டின் நலனை ஏன் கெடுக்கிறீங்க? குற்றச்சாட்டு. நிர்மலா, உங்க இறுதி கருத்து. ஏன் எங்களை சேர்த்திக்கல? எங்களையும் ஆட்டத்தில் சேர்த்திக்கிங்களே, எங்களையும் ஒரு கட்சியா மதியுங்களேன்னு அவருடைய கூக்குரல். பாவம், அவர் சொன்ன அத்தனையும் உள்ளுக்குள்ள ஒரு கூக்குரலாக நான் உணர்கிறேன். இல்ல இல்ல இல்ல, இது கூக்குரலாகத்தான் உணர்கிறேன். இது வந்து நீங்க சொல்லித் தர வேண்டாம். நீங்க முதலமைச்சர் அம்மா மக்கள் கட்சி சொன்னார்ல, ஜாமீன் கைதி, அதை சொல்லுங்க. உங்க கட்சி சிறை குற்றவாளி, ஜாமீன் கைதி, அந்த சிறை குற்றவாளி நீங்க கால்ல விழுந்து கெஞ்சி ஒரு நூற்றாண்டுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் கொடுத்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் பதில் சொல்லுவேன். எல்லாரும் திரும்ப திரும்ப இதே குற்றச்சாட்டை ஏதோ மேதாவிகளை போல அமமுக கட்சியை சேர்ந்த அத்துணை பேர் அந்த குழுவை சேர்ந்தவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே சொல்றேன், அப்படி செய்ய வைக்கப்பட்டார்கள். அம்மா இருந்த பொழுதே அம்மா இருந்தவரை அம்மாவின் உத்தரவுகளையே ஏற்று பழகிய எங்கள் கட்சியினர், உண்மையிலே சொல்றேன், அம்மாவிட்டிருந்து என்ன உத்தரவு வருதோ அதை மட்டுமே செயல்படுத்தி பழகிய எங்கள் அதிமுகவினர் அம்மா இருக்கிறார் என்ற ஒரு தோற்றத்தையே உருவாக்கி வைத்திருந்தார்கள் 75 நாட்களுக்கும். என்ன செய்யறதுன்னு தடுமாறி ஒவ்வொரு சூழ்நிலை சொன்ன அதை சரியா யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. நிறைய பேசுறா, இதுல உண்மையை திருப்பரங்குன்றம் எலெக்ஷனுக்கும் அரவக்குறிச்சி எலெக்ஷனுக்கும் வேட்பாளரை அங்கிருந்தா அறிவிச்சாங்க. காவேரிக்கு ஒரு தலைமைச் செயலாளர்லாம் கூப்பிட்டு அப்போலோ பெட்ல உட்கார்ந்து ஆலோசனை நடத்தினார்கள் சொல்லி இது வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலை. உள்ளே நடந்தது வேற, நிறைய உண்மைகளை நான் அவர் ரேகை இல்லையா? அது அவருடைய ரேகை. திமுக வழக்கு போட்டிருக்கு. உங்க கருத்து என்ன? வழக்கு போட்டிருக்கு. உங்க கருத்து அவர் அன்கான்சியஸா இருந்தாங்க, அவங்க ரேகையை வாங்கிட்டாங்கன்றீங்களா? உங்க கருத்து என்ன? என்னுடைய கருத்து சொல்ல போனா தனி விவாதமாக வையுங்கள். நிச்சயமாக திறந்த மனதோடு நீங்கள் வாருங்கள். இதற்கான பதிலை யார் சொல்கிறார்களோ இல்லையோ, எங்கள் அம்மாவுக்காக நிர்மலா பெரியசாமி பேசுவேன், நிச்சயம் பேசுவேன். நடந்த அநியாயங்களை, நடந்த அக்கிரமங்களை உண்மையாக நான் பேசுவேன். ஒரு விவாதம் வைங்க. இன்னைக்கு வந்து டாபிக் வேற. இல்ல, இன்னும் ஆறுமுகசாமி கமிஷன் இன்னும் முடியல, போயிருந்தா முடிஞ்சிருக்குமே, ஏன் போகல? அவர் துணை முதல்வர், நிறைய வேலை. என்னங்க வேலை? இதை விட வேலை என்னங்க? ஒரு குற்றச்சாட்டை நீங்க நிரூபிக்கணும்ன்றீங்க. இன்னைக்கு நீங்க சான்ஸ் கிடைச்சா போய் விசாரணை முடிச்சிருக்க வேண்டியதானே, ஏன் முடிக்கல? கூட்டணி எப்படி போகும்? உங்களுடைய நிறைவு கருத்து என்ன? இல்லை இல்லை, இந்த கொஷின் கேட்டிருந்தீங்கல்ல, அதில் என்னென்னா இங்கே பாஜகவோட செய்தி தொடர்பாக இருக்காங்க, அதிமுக இருக்காங்க,
டிடிவி அவங்க அந்த அமமுகவில் இருக்காங்க. அதில் சொல்லியிருக்கிற கட்சியில் வந்து இன்னும் அவரும் இன்னும் கூட்டணியை முடிவு பண்ணல அப்படின்றாங்க பாஜக. அதிமுகவும் முடிவு பண்ணல, பாமகவும் அப்படிதான் நிலைப்பாடு. கொஷின் அப்படி கேட்டு மேனுஃபேக்சரிங் பப்ளிக் ஒப்பீனியன் இந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் என்ன பண்ணுறாங்கன்னா, கொஷின் கேட்டுட்டு சாய்ஸும் என்ன ரேஷ்னல் என்ன விதமான காரணக்காரங்களோட சாய்ஸை வைக்கிறாங்கன்னு மக்களுக்கு வெளிப்படையாக சொல்கிறதும் கிடையாது. அந்த சாய்ஸே தப்பு, சில நேரத்தில் கொஷினும் தப்பு. இப்போ நீங்களா ஒரு கூட்டணியை வடிவச்சு இது ஊடகத்தால் உருவாக்கப்பட்ட இன்றைய கேள்வியில் ஊடகத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு கேள்வி, நியூஸ் 18 ஊடகத்தினால அதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து சமூக ஊடகத்தில் சில பேர் பதில் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றது அது வந்து இப்போ சொல்ல முடியாது. இல்ல சொல்ல முடியாது. ஒரு சகோதரர் வினோபாவு கூட ஊடகவியலாளரா நான் வந்து இதுல முரண்படுறேன். ஊடகத்துக்கு வந்து ஒரு யூகமாக எழுதுவதற்கு அதுதான் ஊடகம். பத்திரிகைகள் அதை எழுதத்தான் செய்யும். அத வந்து அது இந்த நம்ம ரொம்ப மோசமா போகுது, நிறைய மாற்று கருத்தாக யாரும் சொல்ல மாட்டீங்களே, இந்த ஊகம் தப்புன்ற இடத்துக்கு வர மாட்டீங்களே, தவறாகவும் இருக்குது சம்டைம்ஸ். அதான் அவர் சொல்றாரு. இப்படி ஒரு ஊகம், இப்படி ஒரு கூட்டணியை உருவாக்கிட்டீங்க அப்படின்றது நீ அவருடைய குற்றச்சாட்டு கரெக்ட் தான். நீங்களாவே ஒரு வடிவத்துக்கு, ஆனா அதில் உண்மை இல்லாமலும் இருக்காது. யூகம் பண்ணி இப்படி இருக்கு 1+1 is 2, 2+1 is 3 எழுதுறது மீடியாவுடைய உண்மைக்கு நெருக்கமா இருக்குன்னு நினைச்சுக்கிறேன். நீங்க சொல்றீங்கன்னு நினைச்சுக்கிறேன். இல்ல அது ஒண்ணுதான். இப்ப அதுல கொடுக்கிற சாய்ஸும் பாத்தீங்கன்னா இதுதான் பெஸ்ட் சாய்ஸ்னு இருக்கிறதுக்கு இல்லை. ஏகப்பட்ட இப்ப பாத்தீங்கன்னா கொஸ்டின் ஃப்ரேம் பண்றதே அதுக்கு ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணணும். ஸோ அதுல சில நேரம் பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் சொல்லல, இங்கேயும் சொல்லல, இதனால சாய்ஸ் வந்து ரொம்ப காமன் மேனுக்கும் கூட புரியாத அளவுக்கு ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப சொல்லி முடிச்சிடறேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்லிடுறேன். இது வந்து ஒரு ஏன்னா இது ரொம்ப யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் கேள்வி கேட்கறது தான். என்னன்னா ஒரு there is a potential chance of manufacturing. உங்க கட்சி யாரோட கூட்டணி, எதை நோக்கி நீங்க அதை பத்தி தெளிவா சொல்லிட்டோம். மருத்துவர் ஐயா அவர்கள் தகுந்த நேரத்தில் கண்டிப்பா ஊடகத்தை கூப்பிட்டு தான் சொல்லுவாங்க. கண்டிப்பா பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து பல இந்த நான் சொன்ன 3 மதவாத கட்சிகள் அல்லாத மற்ற கட்சிகளோடு தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். உறுதியாக தமிழகத்தில் இந்த 3 கட்சிகளுக்கு எதிராக கூட்டணி அமைப்போம்ன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஐயா ஒரு நிமிஷம் ஐயா, இதுல யார் கூட பேசுறீங்க, என்ன பேசுறீங்க, யாருக்கு எவ்வளவு சீட்டு, நீங்க வந்து கழகங்கள் இல்லா தமிழகம் இன்னொன்னு சொன்னோம், கவலைகள் இல்லாத தமிழகம். அதே போல அதிமுக லட்சுமி சொன்னாங்கல்ல, அதுக்கு அடுத்தது வந்து அமித்ஷா சொன்னது சரிதான். நான் இன்னைக்கு சொல்றேன், தமிழகத்துல ஊழல் அதிகமாகத்தான் இருக்கிறது. ஆனா அதை ஒரு கட்சியோட சுருக்கி பார்ப்பது தவறு. இங்க ஊழல் என்பது வெறும் அரசியல்வாதிகள் மட்டுமல்ல, எல்லா நிலைகளிலும் ஊழல் இருக்கிறது. அந்த ஊழலை களைய வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதை ஏற்றுக்கொண்டு சரி உங்களோட நாங்க சேர்ந்து பயணம் செய்யறோம்னு சொல்லக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்களோட நம்ம கூட்டணி வைக்கிறதுல தவறே கிடையாது. கூட்டணி இருந்தாலும் அந்த விமர்சனம் இருக்கும். இல்ல தமிழகத்துல ஏற்றுக்கொள்ளணும். நான் என்ன சொல்றேன், குணாவே நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். குணா நீங்க சொல்லுங்க, தமிழ்நாட்டில் ஊழல் இருக்குதா இல்லையா? நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க லீவ் அலோன், நீங்க நியூஸ் 18 விட்டுருங்க. அதே மாதிரி லட்சுமி இருக்கிறாங்க, ஊழல் இருக்குதா இல்லையானா கண்டிப்பா ஊழல் என்பது தமிழகத்துல அதிக அளவு இருக்கிறது. இதுல நீங்க ஒரு சுருக்கி இந்த கட்சி தான் ஊழல் செய்யுதுன்றது கிடையாது. எல்லா மட்டத்திலையும் அதிகாரிகள் மட்டத்திலிருந்து எல்லா விஷயத்திலையும் இந்த சொசைட்டில ஊழல் இருக்கு. அதை மாத்தணும். அதை மாத்துறதுக்கு யார் தயாராக வருகிறார்களோ, ஒரு கட்சி ஊழல் செய்திருக்கலாம், நாளை மாறுவேன் என்று கூட சொல்லலாம், தவறு இல்லை. நாளை மாறுவேன் என்று சொல்லலாம். அந்த மாதிரி கட்சிகள் கூட கூட்டணி வைக்கலாம், தப்பு இல்லை. ஒருவேளை அதிமுக ஊழல்னு சொன்ன அமித்ஷா அவர்கள் சொன்னது நாளைக்கு அவங்க மாறுவேன்னு சொல்லிட்டாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில போயிருமோ அப்படிதான் வந்து இல்ல நான் சொல்லல, அப்படி சொல்லல. தமிழகம்னு சொன்னாரு. தமிழகத்தில் ஊழல் மலிந்து கிடக்கிறது, ரூலிங் பார்ட்டின்றதையும் சொன்னார் அவர். இல்லன்னு சொல்லுங்க. இல்ல ரூலிங் பார்ட்டின்ற வார்த்தை அவர் சொல்லல. நீங்க ஆனா தமிழகத்தில் ஊழலே இல்ல, ஆட்சி ஊழல் இருக்கு, ஆட்சியில் இருக்கிறவங்க ஊழல் பண்ணல, ஆட்சியில் இருக்கிறவங்க மீதி எல்லாரும் ஊழல் செய்யறாங்க அப்படி நம்ம எடுத்துக்கல. ஊழல்ன்றது தொடர்ந்து 50 வருஷமா ஆட்சியில் இருப்பவர்கள் நீங்களா தமிழகத்தில் ஊழல் இருக்கிறது. நீங்க குணா மிஸ் இன்டர்பிரேட் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஆட்சியில் இருப்பவர்கள் நீங்களாக நம்ம சொல்லிக்கலாம். நான் சொல்றது ஒண்ணுதான், ஊழல்ன்றது எல்லா மட்டத்திலும் இருக்குது, அதை மாற்ற வேண்டும்.
ஒருவேளை அதிமுக நாளைக்கு ஊழல் இல்லாம தமிழகத்தை பெரிய அளவில் நடத்தி கொண்டு போக போகிறதுன்னு சொன்னா பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் போகுமோ ரெடியா தான் இருக்கிறாங்க. நாராயணன் அவர்கள் சொல்வதை வைத்து பார்த்தால் திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் 3 கட்சிகள் அல்லாத மற்ற கட்சிகளோடு நாங்கள் கூட்டணிக்கு தயாராக இருக்கிறோம். அப்படி பார்த்தா பெரிய கட்சி அதிமுக மட்டும்தான். அவர் வெளிப்படையாகவே சொல்லிட்டார். இதுல நம்ம இன்டர்பிரட் பண்றதுக்கெல்லாம் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். அதிமுகவோடு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் செல்ல போகிறதுங்கிறது நாராயணன் அவர்கள். அடுத்தடுத்த நாட்கள் அது கிளாரிட்டி வரும். இது ஊடகமா பேசிட்டு இருக்கிறது விரைவில் கிளாரிட்டி வந்துடும். உங்கள் ஐவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல். திக்கெட்டும் பரவட்டும்.